இந்த அம்மா எப்படி தெரியுங்களா? தீட்சிதர்களுக்கும் தமிழக அரசுக்கும் இப்போ ஒரு பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்குது. அதில வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பேசுது. பேசிட்டு எப்படின்னா, 4 தீட்சிதர்கள்ட்ட போய் மீட்டிங் போட்டு பேசிட்டு, தீட்சிதருக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு பேட்டி குடுத்துட்டு போகுது இந்த அம்மா. இந்த அம்மா எப்பயுமே வந்து எளியோர் பக்கமோ, இல்ல நியாயத்தின் பக்கமோ நிக்கிற ஆள் கிடையாது இந்த அம்மா. இப்ப வெள்ளத்த பார்வையிட இந்த அம்மா வந்திருக்காங்கல்ல, என்ன தெரியுமா பண்றாங்க? ரொம்ப எளிமையான, எளிய மனிதரான, ரொம்ப வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட கோயில்ல மணியாற்ற பார்ப்பனர போய் முதல்ல சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு என்ன செய்றாங்கன்னா, அவங்கள்ட்ட குறையெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ரொம்ப இதா. ஏன்னா வெள்ளத்தில ரொம்ப பாதிக்கப்பட்டது அவங்க தான் பார்த்துக்கங்க. வேற யாரும் கிடையாது. இந்த தமிழ்நாட்டில, தூத்துக்குடியில, திருநெல்வேலில. அங்க இருக்க கோயில்ல மணியாற்ற பார்ப்பனர்ட்ட வந்து ரொம்ப பம்பிக்கிட்டு பேசுறாங்க. அங்க இருக்க இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரி இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ரொம்ப எகுறுறாங்க. இது வந்து கொள்கை ரீதியான முடிவு தான். அவங்க இந்து சமய அறநிலைத்துறைனாலே ஒரு குமைச்சல் இருக்கும். அந்த துறையே இருக்கக்கூடாது. அதுதான சங்கிங்களோட எண்ணம். அந்த தத்துவத்தோட தானே அவங்க செயல்படுறாங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அப்படி தான் பேசுவாங்க அவங்க. எங்கள மாதிரியான பணக்கார, சொகுசா வாழ்ற மக்களோட கோரிக்கைய நிறைவேத்த பார்வையிட வந்தாங்க இந்த அம்மா. உடனே ஒரு அம்மா போயிட்டு ஒரு மனு குடுக்குறாங்க. மனு குடுத்தோனே ஆடு மாடுலாம் செத்துட்டுமா அது மாரி அப்படின்னு சொல்றாங்க. உடனே அது என்கிட்ட குடுத்து பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த அம்மா. அதாவது ஒரு பார்ப்பனர் கோவில்ல இருக்கிறவங்க வந்து அவங்க குறைய சொல்றாங்க. உடனே என்ன செய்றாங்கன்னா, அவங்க வந்து அடுத்த செகண்டே இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிய வந்து மிரட்டுறாங்க. ஒரு ஆணவ பேச்சு, ஒரு எகத்தாள பேச்சு எல்லாம் பேசுறாங்க. ஆனா, இங்க வந்து என்கிட்ட குடுத்து பிரயோஜனம் இல்லம்மான்னு டைரக்ட்டா சொல்றாங்க. அங்க சொல்ல வேண்டியதானே? ஆ கோவில்ல மணியாற்ற பார்ப்பனர்ட்ட சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல. உங்க அமைச்சர் இருக்காரு. உங்களுக்கு துறை இருக்கு உங்களுக்குன்னு, கோவிலுக்குன்னு. அந்த துறையிட்ட சொல்லுங்க. என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல. உங்க அரசியல் நிலைப்பாடு என்ன? நீங்க யாருக்கு வேலை செய்றீங்க? அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த அம்மா வந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி மேல ஏறுதுல்ல காண்டுல. அந்த துறை மேல உள்ள காண்டுல அந்த அதிகாரி மேலயும் ஏறுது. புடிச்சு ஏறுது. ஒரு எகத்தலம், ஏளனத்தோட பேசுதுல்ல. இதே வேலைய மத்திய அரசு அலுவலகத்தில போயிட்டு இங்க இருக்க முதலமைச்சரோ, இல்ல அமைச்சரோ, இல்ல எம்எல்ஏவோ போய் செஞ்சா ஒத்துப்பாங்களா? நான் கேட்குறேன். கொள்கை ரீதியா ஏதாவது போய் நம்ம பேசுறோம். அப்படின்னா நியாயமா இருக்குமா அது? இருக்காதுல்ல. அந்த சங்கிங்களுக்கு அந்த புத்தி இருக்கணும்ல.